அண்மை செய்தியை பார்க்கிறோம். வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சடையாண்டி, வங்கக்கடல்ல மேலும் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறதா? இதனுடைய விவரம் என்ன? நிச்சயமா காயத்ரி, தென்கிழக்கு வங்கக்கடலில் 24ஆம் தேதி நாளைய தினம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 3 தினங்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்க பெற்றிருக்கிறது. ஆனால் இது கரையை கடக்கும் நிகழ்வானது அடுத்த 3 தினங்களுக்கு பிறகுதான் நடக்கும். தமிழ்நாட்டை நோக்கி வராமல் ஆந்திர பிரதேசம் விஜயவாடா ஆகிய பகுதிகளில் கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் பரவலாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நன்றி சடையாண்டி விவரங்களுக்காக.